நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 2/6/2023 முதல் 6/7/2023 வரை 15 நாட்கள் 12 ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம். வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய அந்த பரிகாரம் ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த பூ உலகில் வாழ்வதற்கு நமக்கு வருமானம் வேணும், வம்பு வழக்குகள் இல்லாம இருக்கணும், அரசோடைய ஆதாயம் கிட்டணும், எதிரிகளை வெல்லணும். இது எல்லாம் 5 பைசா செலவில்லாம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அதாவது நாள் செய்யாததை கோள் செய்யும் என்பார்கள். அதை விட நேரம் நல்லா செய்யும். அந்த கிழமை செய்யாதத கோள்கள் செய்யும். அந்த கோள்கள் செய்யாததை கூட அந்த டைம்னு நல்ல நேரம்னு சொல்றோம் பாருங்க, அது செய்யுமா, நேரம் செய்யுமா. அப்படி இருக்கக்கூடிய நாள் அது என்ன விசேஷம் அப்படின்னா, சூரிய பகவான் வடக்கு திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக பகல் பொழுது மிக நீண்டு 12 மணி நேரம் 38 நிமிடங்கள் இருக்கக்கூடிய இந்த சூரியன் கிட்டத்தட்ட 32 நாட்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மிதுன மாதம். வடமொழியில சேஷ்டா மாதம். சேஷ்டானா பெரியன்னு அர்த்தம், மூத்ததுன்னு அர்த்தம். ஆனி மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது. அதனுடைய அந்த பகல் பொழுதின் இறுதி பகுதியில் தேவர்களுடைய மாலை பொழுது மனிதர்களுக்கு ஆனி மாதம் 32 நாட்கள் இருக்கின்றன. அதுல இந்த மிதுன ராசியில பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிஷப நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் என்று 3 நட்சத்திரம் இருக்கும். 12 ராசியில ரொம்ப விசேஷம் மிதுன ராசி, உபயராசி, காற்று ராசி. அதே நேரத்துல இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிக விசேஷமாக சிவபெருமானுடைய நட்சத்திரம். அதனாலதான் இந்த மாதத்துக்கு ஷடாங்கன் அப்படிங்கிறோம். இந்த ஆணி பிறப்பை சடசிதி புண்ணிய காலம் என்று நம்ம சொல்லுறோம். சடாங்கன் அப்படின்னா சடசிதி, சடாங்கன் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய புண்ணிய காலம். ஷடாங்கன் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். சிவபெருமானுக்கு உரிய இந்த திருவாதிரை 1, திருவாதிரை 2, திருவாதிரை 3, திருவாதிரை 4 என்கின்ற இந்த 4 பாதங்களில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய அத்தனை பரிகாரங்கள் அதை முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு, நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னென்னலாம் கிடைக்கும்னு அது அத்தனையும் கிடைக்கும். அப்படி ஒரு விசேஷம். ஆனி 7ஆம் தேதியிலிருந்து ஆனி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார். சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். அப்ப இந்த சூரிய பகவான் மிதுனத்துல, சிம்மத்துல, மேஷத்துல இருக்கும் பொழுதெல்லாம் சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அதிலையும் முக்கியமாக இந்த சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வருமானம் பெருகும், வம்பு வழக்குகள் நீங்கும், அரசு ஆதாயம் கிட்டும், எதிரிகள் வெல்வார்கள். அதனாலதான் ராமர் வெற்றி பெறுவதற்காக ரொம்ப சிறப்பாக அகத்திய மாமுனி ஆதித்ய இருதயத்தை நீ சொல்லி நீ சூரியனை வழிபாடு செய்யி, அப்பதான் ராவணனை நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. முடிஞ்சவங்க ஆதித்ய இருதயம் இந்த நாட்கள்ல, இந்த 15 நாட்கள்ல பாடுங்க. முடியாதவர்கள் கீழே நான் மந்திரம் கொடுத்திருக்கிறேன், அதை சொல்லணும். அதற்கு முன்னாடி ஆனி மாசம் 7ஆம் தேதி 2/6/2023 22/6/2023 வியாழக்கிழமை மாலை 5:49க்கு சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 6/7/2023 ஆணி 21ஆம் தேதி மாலை 5:27க்கு
புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்குள் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக விசேஷமாக 26/6/2023 உத்தர நட்சத்திரத்தில் திங்கட்கிழமையில் துர்காஷ்டமியும் ஆணி திருமஞ்சனம் நடராஜர் பெருமாள் மாலை நேரத்தில் அவருடைய நடனத்தை புரிகிறார். மார்கழி மாசம் விடிய காலம் அவருடைய நடனத்தை பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனம் ஆணி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் செல்லக்கூடிய நாளில் நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷமாக அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் வரணும். உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு சூரியனுடைய நட்சத்திரம் அது. அந்த நாள்ல ஆணி திருமஞ்சனமும் துர்காஷ்டமியும் வருகிறது. அடுத்தது 28/6/2023 சித்திரை நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி பெருமாளுக்குரிய கிழமையில சித்திர நட்சத்திரத்துல வருது. 29/6/2023 சுவாதி நட்சத்திரம் மகாவிஷ்ணுக்கு மிக நல்ல பிடிச்சது. ஏன்னா நரசிம்மர் அவதாரம் ஏற்பட்டது சுவாதி நட்சத்திரத்தில். வியாழக்கிழமை விஷ்ணு சயன ஏகாதசி வருகிறது. 1/7/2023 சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தன்றே சனி பிரதோஷம் மகத்துவமானது, சனியினுடைய தாக்கம் விலகுவதற்கு. 2/7/2023 கேட்டை நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் சதுர்தசி சேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்துல மகா சேஷ்டான பெரிய மகா கொண்டாட்டம் மகா அபிஷேகம் நடைபெறும். 3/7/2023 திங்கட்கிழமை மூல நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியில் குரு பூர்ணிமா வருகிறது. 6/7/2023 வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக வரக்கூடியது இந்த நாட்கள்ல, இந்த 15 நாட்கள்ல. சரி, அந்தந்த கிழமையில் என்னென்ன பண்டிகைகள் வருதோ அதையெல்லாம் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதை விட சிறப்பாக ரொம்ப முக்கியமாக இந்த 15 நாட்கள், இந்த ஆணி மாதத்தில் இந்த 15 நாட்கள் ரொம்ப சிறப்பாக காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு ரொம்ப விசேஷமாக சூரிய பகவானை நம்ம எங்கேயும் போய் எந்த கோயிலையும் தேட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காவே காலையில சூரியன் உதயமாவார். பகல் பொழுது நீண்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா காலையில கிளம்பி குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு வெளியில வந்து சூரிய பகவானை நோக்கி ஒரு சின்ன சொம்பு வச்சுக்கிங்க. காப்பர் சொம்பாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அதுல தண்ணி எடுத்துட்டு போய் நீங்க சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து சூரிய பகவானுடைய காயத்ரியான ஓம் அஸ்வத்வாஜாய வித்மகே பாதஹஸ்தாயா தீமகி தன்னோ சூரிய பிரசோயாத், அது ஓம் பாஸ்கராயா வித்மகே திவாகராயா தீமகி தன்னோ சூரிய பிரசோயாத் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய 12 பெயர்கள், அவருக்கு கிட்டத்தட்ட 300 பெயர்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான பெயர்கள் ஓம் மித்ராயா நமக, ஓம் ரவராயரா நமக, ஓம் சூர்யாயா நமக, ஓம் பானவே நமக, ஓம் காக்காயா நமக, ஓம் புஷ்ணையே நமக, ஓம் ஹரண்ய ஹர்பாயா நமக, ஓம் மாரிச்சாயா நமக, ஓம் ஆதித்யாயா நமக, ஓம் சாவித்ரேயே நமக, ஓம் ஆதித்யாயா நமக, ஓம் சாவித்ரியே நமக, ஓம் சாவித்ரியே நமக, ஓம் சாவித்ரியே நமக என்கின்ற இந்த நாமங்களை உச்சரிக்க வேண்டும். இது இந்த வீடியோல வரும், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்து எழுதிக்கிங்க. இப்படி சொல்லி அந்த தண்ணியை வச்சு சூரியனை வழிபாடு செய்து விட்டு ஓம் பாஸ்கராயா நமக, ஓம் ஆதித்யாயா நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூரியனை பார்க்க அந்த நீரை கீழே விடணும். அப்படி விடும் பொழுது அது ஒரு புல்லுக்கோ இல்லை ஒரு செடிக்கோ போச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அதுக்கு நீராகாரம் கொடுத்த மாதிரி. ஸோ இப்படி செஞ்சு இந்த 15 நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிரை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் இயங்குது. அந்த கிரகத்துக்கு கீழே நவகிரகத்திற்கு கீழே நம்ம இருக்கிறோம். நவகிரகத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அதனாலதான் சூரியனையும் சந்திரனையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரியன்ல இருந்து கதிர்களை வாங்கி சந்திர பகவான் பூமிக்கு விடுகிறார் இரவுல. அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இது இல்லாமல் மேஷ ராசியில் சூரியன் உச்சம், அவர்கள் கண்டிப்பாக செய்யணும்.
சிம்மம் சூரியனுடைய வீடு, ஆட்சி மூல திரிகோண வீடு, அவர்கள் செய்யணும். அதே நேரத்தில் சூரியனுடைய தோஷத்தை வாங்கின நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி சூரியனுடைய தோஷத்தை வாங்கிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக செய்யும் பொழுது சூரியனுடைய தோஷம் விலகும். அதனால கண்டிப்பாக இந்த 15 நாட்களை உங்களுக்கு சாதகமாக 5 பைசா செலவில்லாம சூரியனை நோக்கி இந்த சொம்புல தண்ணியை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுபடி நேரா தண்ணியை நீங்க கீழே நான் சொல்லிக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி நீங்க விட்டுட்டு மறுபடியும் அந்த சொம்பை அலசி தண்ணியை எடுத்தாந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தணும். இப்படி இந்த 15 நாட்கள் செய்தீர்களா? இது 365 நாளும் செஞ்சா ரொம்ப விசேஷம். அட்லீஸ்ட் இந்த 15 நாட்கள் சூரிய பகவான் சிவனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று நாம் செய்யக்கூடிய இந்த மந்திரங்களும் இந்த பரிகாரம் நல்லதொரு கைமேல் பலனை கொடுக்கும். செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.